நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். பொதுவாகவே பார்த்தோன்னா பெண்கள் தலையில் பூ சூடிக்கொள்வது அப்படிங்கிறது மங்களத்தை உண்டு பண்ணும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பெண்கள் வைக்கவே கூடாத மலர் என்ன மலர் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பெண்கள் வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் எப்பொழுதுமே மங்களகரமாக தலையில் பூச்சூட்டி இருப்பது அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது. தலையில் பூ வைக்கக்கூடிய பெண்கள் அந்த மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவர்களாகவே பார்க்கப்படுறாங்க. பெண்கள் தினமுமே தங்களுடைய தலையில் பூக்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த பூக்களை வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதை தெரிந்து கொண்டு அந்த பூ என்ன பூ அப்படிங்கிறத தெரிந்துக்கிட்டு அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே பார்த்தோன்னா இறைவனுக்கு எப்படி நறுமணம் உள்ள மலர்களை மட்டுமே சூட வேண்டுமோ, இறைவனுக்கு அதை அர்ப்பணிக்க வேண்டுமோ, அதே போல பெண்கள் தலையிலும் நறுமணமிக்க மலர்களை மட்டுமே சூட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. மல்லிகை, முல்லை, நித்திய மல்லி இந்த மாதிரி மலர்கள் நறுமணமிக்க மலர்களை தலையில் சூடிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல் பெண்கள் தலைவிரி கோலத்தோடு தலைக்கு பூ வைக்காமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதும் ஒரு சாஸ்திரம். அந்த குடும்பத்திற்கு கஷ்டத்தை அது கொடுத்துவிடும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை தலைவிரி கோலத்தோடு இருப்பது, தலையில் பூ வைக்காமல் இருப்பது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண் அப்படின்னாலே தலையில் பூ சூடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறதும், பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்க நறுமணம் நிறைந்த பூக்கள் உதவி செய்யுது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை நறுமணமிக்க மலர்களை சூடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. வாசனை மிகுந்த பூவை தலையில் சூடிக்கொள்ளும் பொழுது பெண்களுக்கு இருக்கும் உடல் உஷ்ணம் சீராக்கப்படுகிறது அப்படிங்கிறது இதனுடைய இருக்கும் தாத்பரியம். அதே போல் பெண்கள் தலையில் வைக்கக்கூடாத பூக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவதாக வருவது கனகாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூக்களை தலையில் வைக்கக்கூடாது. நறுமணமிக்க மலரோடு சேர்ந்து இந்த கனகாம்பரத்தை வைத்து கொள்ளலாம். அதாவது மல்லிகையோடு சேர்ந்து அல்லது முல்லைப்பூவோடு சேர்ந்து அல்லது நித்திய மல்லியோடு சேர்ந்து அந்த கனகாம்பரத்தை வைத்து கொள்ளலாமே தவிர வெறும் கனகாம்பரம் மட்டும் தலையில் வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒரு மலரை தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது. அதே போல் இந்த கனகாமரத்தை தலையில் தனியாக வைக்காமல் மற்ற நறுமணமல்ல மலரோடு சேர்ந்து வைப்பதன் மூலம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படின்னும், தனியாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். இந்த ஒரு மலரை தவிர்த்து விட்டு மற்ற நறுமணமிக்க மலர்களை வைத்து கொண்டு எப்பொழுதுமே மங்களகரமாகவும் மகாலட்சுமி கடாட்சத்தோடும் இருக்க பெண்களாகிய அனைவருமே முன்வரணம். மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.